ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ வந்து டி நகரில் இருக்கேங்க. டி நகரில் இந்தியாவிலேயே மிக நீளமான ஸ்கைவாக் பிரிட்ஜு இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல்வர் திறந்து வச்சுருந்தார். அந்த ஸ்கைவாக் பிரிட்ஜில் தான் இருக்கேன். டி நகரில் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜு, அதை பற்றின ரிவ்யூ, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட்டு வசதி இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு போவீங்க இல்லையா, அந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு போகிற வழியில் அந்த சர்வீஸ் ரோட்லேருந்து அந்த லிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு ரவுண்டனா பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்குங்களா. பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட்டில் இருக்குது. பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே உள்ளே இருந்தே எக்ஸ்கலேட்டரு ப்ளஸ் படி ரெண்டு வசதியும் இருக்குது. அப்படியே வந்து அது தெரியும் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே இருந்தே ஸ்டார்ட் ஆகுது எஸ்கலேட்டரு படி, இது ரெண்டுமே அப்படியே வந்து இந்த ஃப்ளைஓவர் ஸ்கைவாக் பிரிட்ஜில் ஜாயிண்ட் ஆகிடும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருந்தே நீங்கள் டைரெக்டாக வரலாம். இதுதாங்க இந்தியாவிலே மிக நீளமான ஸ்கைவாக் பிரிட்ஜு. டி நகர் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரவுண்டனா டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போசிட்டில் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டு தெரியும். இந்தியாவிலே மிக நீளமான ஸ்கைவாக் பிரிட்ஜுங்க. அப்படியே வாங்க, போய்கிட்டே இருப்போம் அந்த ஸ்கைவாக் பிரிட்ஜில். இதை பற்றின டீட்டெயிலாம் சொல்கிறேன். இது இந்தியாவிலே மிக நீளமானதுங்க. 570 மீட்டர் நீளம், 4.2 மீட்டர் அகலம். இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜு பார்த்திங்கன்னா 570 மீட்டர் லெங்க்த்து, ஆமாம் 4.2 மீட்டர் வித்து. இதில் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுக்கு 28 கோடியே 75 லட்சம் செலவாயிருக்குங்க. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறம் மேட்லி ரோடு, அப்புறம் நடேசன் ஸ்ட்ரீட்டு, இதெல்லாம் கனெக்ட் பண்ணுதுங்க. முக்கியமாக இது கனெக்ட் பண்ணுறது டி நகர் மார்க்கெட்டு, அந்த நடேசன் ஸ்ட்ரீட்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனு, மேட்லி ரோடு, இதெல்லாம் வந்து இந்த ரோடு வந்து கனெக்ட் பண்ணுது. அது மாதிரி கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் டே இந்த சபையை வந்து 1 லட்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குது, எல்லாமே இருக்குது. எக்ஸ்கலேட்டர் வசதி இருக்குது, படிகள் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. நல்லா நீட்டாக க்ளீனாக அங்கங்கே இந்த டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க. இதை அரசாங்கம் ஒரு பக்கம் மெயின்டைன் பண்ணாலும் பொதுமக்களாகிய நம்மளும் வந்து இதை வந்து சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா இது நம்மளோட பணம், எல்லாரோடைய பணம், பொதுமக்களுடைய பணத்தில் தான் இது உருவாகிருக்கு. இதை நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. வாங்க அப்படியே போவோம். சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தாங்க. இப்போ நீங்கள் இது வந்து டி நகர் வந்து பெரிய கமர்ஷியல் ஏரியா. இந்த தீபாவளி, இந்த பண்டிகை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ரோடு கிராஸ் பண்ணுறன்றதே ஒரு பெரிய விஷயம். ஒரு சைட்லேருந்து ஒரு சைடு ரோடு கிராஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. அதனால் இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நடை மேம்பாலம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு
இது நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் இப்போ தான் நடந்திருக்கு. அதனால் வாங்க அப்படியே இது ஃபுல்லாக போவோம், போய் பார்ப்போம். இதுதான் இந்தியாவிலே மிக நீளமானதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், 570 மீட்டர் 570 மீட்டர் நீளம், 4.2 மீட்டர் அகலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அங்கங்கே டஸ்ட்பின் இருக்குது. எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம லெஃப்ட் திரும்பி மேட்லி ரோடு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மேட்லி ரோடு போகிற டைரெக்ஷனில் தான் போகுது. ஆமாம், கீழே பாருங்கள் மேட்லி ரோடு, அந்த சப்வே தெரியும் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மேட்லி ரோடு போகிற சப்வே தெரியுதுங்களா, அதுக்கு மேலே தான் இருக்குங்க எக்ஸாக்டாக. அப்படியே போவோம் வாங்க. ரொம்ப நீட்டு தாங்க, ரொம்ப லெங்க்த்து தான், ரொம்ப நீளமான ஒரு பிரிட்ஜு தான். இதில் ஒன்றும் டவுட்டே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கங்கே பாருங்கள் டஸ்ட்பின்னு நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இதை சொல்கிறேன், இது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, இதை கடைசி வரைக்கும் க்ளீனாக நல்லா வச்சுக்க வேண்டியது பொதுமக்கள் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. கவர்மெண்ட்டு அவங்க பண்ணுறது தான் பண்ணுவாங்க. நம்மளும் ஒரு சைடு இதை வந்து நீட்டாக க்ளீனாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அங்கங்கே இந்த எச்சை துப்புறது, பாக்கு துப்புறது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அது சொன்னாலும் தப்பாக இருக்குது. துப்புறானுங்கன்னு சொன்னாலும் அதுவும் தப்பாக தான் இருக்கும்பொழுது. பாருங்க, சிசிடிவி அந்த மாதிரி நிறைய இதில் பண்ணியிருக்காங்க. சிசிடிவிலாம் இருக்குது. இப்போ வந்து இந்த மேட்லி ரோடு வந்தேன் இல்லைங்களா, அதிலிருந்து ரைட்டு கட் ஆகிடுச்சு. இந்த மார்க்கெட் ரோடு, டிநகர் மார்க்கெட் ரோடு, டிநகர் மார்க்கெட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், டிநகர் மார்க்கெட்டு. அதுக்கு மேலேயே போகுதுங்க. போயிட்டு அப்படியே லோக்கல் ஸ்டேஷனு, அப்படியே நடேசன் ஸ்ட்ரீட்டு, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் போயிட்டு முடியும். இந்த சைடு பாருங்கள், நம்ம லோக்கல் ட்ராக்கு எக்மோர் டு இந்த தாம்பரம், அப்படியே நம்ம தமிழ்நாடு முழுவதுக்கும் போகிற அந்த ட்ராக்கு தாங்க. மாம்பழம் ஸ்டேஷனு லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் கீழே மார்க்கெட்டு. இது ரெண்டுத்துக்கும் இடையில் தான் இந்த ஸ்கைவாக் பிரிட்ஜு. இந்த சைடு லெஃப்ட் சைடு நம்ம மாம்பழம் ஸ்டேஷன், இந்த லோக்கல் புறநகர் ரயில்வே ஸ்டேஷனு மற்றும் தென் மாவட்டங்களுக்கு போகிற ட்ரெயின்லாம் போகிற வழி தான். இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே காமிக்கிறேங்க, கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் டிநகர் மார்க்கெட்டு தெரியுதுங்களா, காய்கறி கடைலாம் இருக்கும் பாருங்க. இது இரண்டுக்கும் இடையில் தாங்க இந்த பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல நீட்டாக க்ளீனாக நல்ல வெல் மெயின்டைன்டு. இப்போ வரைக்கும் இது அப்படியே நீடிக்கணும், இது அப்படியே கண்டினியூ ஆகணுன்றது தான் என்னோடய விருப்பம். ரொம்ப பொதுமக்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள், இதை வந்து இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. யாராவது குப்பை போட்டாலோ யாராவது துப்புனாலோ, கேரளாவில் சொல்கிறாங்க பாருங்கள் பொதுமக்கள், அது மாதிரி நம்மளே சொல்லணும், இங்கெல்லாம் குப்பை போடாதீங்க துப்பாதீங்க அப்படின்னு. ஏன்னா இது நம்மளோட ப்ராப்பர்ட்டி, பொதுமக்களோட வரிப்பணம் இதில் தான். அதனால் நம்ம வந்து இதை பார்த்துக்க வேண்டியது
நம்மளோட முக்கியமான கடமைங்க. இந்த மாதிரி இடத்தெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியது, பார்த்துக்க வேண்டியதெல்லாம் நம்மளோட கடமை. அப்படியே போவோம். சைடு பாருங்கள், லோக்கல் ட்ரெயின் போகுது, எக்மோர் போகுது, மாம்பழம் ஸ்டேஷன். சூப்பராக இருக்குங்க. வந்தாச்சுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. ஸ்ட்ரைட்டாக படி இறங்குதுங்களா? இதில் படி இறங்கி போனீங்கன்னா நீங்கள் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, நீங்கள் இந்த துணி பர்ச்சேஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் போயிடலாம், ஈஸியாக போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டேஷனு, நம்ம மாம்பழம் லோக்கல் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். லிஃப்ட்டு, உங்களுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குது, படி வசதியும் இருக்குது, லிஃப்ட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான ஒரு இந்தியாவிலோட மிக நீளமான ஸ்கைவாக் பிரிட்ஜிலேருந்து இந்த வீடியோவை முடிக்கிறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை மெயின்டைன் பண்ண வேண்டியது அரசாங்கத்தோடைய ஒரு பக்கம், அரசாங்கத்தோடைய கடமைனாலும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது, முக்கியமாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது பொதுமக்களுடைய நம்மளோட கடமைங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களெல்லாம் நான் தொடர்பு கொள்கிறேன்.